இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்து மதத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து வருவதாக சங்க பரிவாரங்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வெளியேறி இந்து மதத்தில் இணையக்கூடிய ஒரு மனிதர் எந்த சாதியில் தன்னை இணைத்துக் கொள்வார்? இந்தியாவில் இன்றைக்கு 30% இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தொகை எப்படி வளர்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். சில தினங்களாக நீங்கள் RSS சமூக ஊடகங்கள், குறிப்பாக வாட்ஸ்அப்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடியோ என்னன்னா, அந்த வீடியோனுடைய தலைப்பை முதல்ல நீங்க பார்க்கணும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக இந்து மதத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த யூடியூப் வீடியோனுடைய தலைப்பு. அப்படியான்னு சொல்லிட்டு உள்ள போய் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு முஸ்லீம் குடும்பம், அதில் ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 4 பேரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு பூசாரி இருக்கிறாரு. அவர் எதையோ சொல்றாரு. இவங்க 4 பேரும் அதை கேட்டு சொல்றாங்க, ஒப்புவிக்கிறாங்க. இதை எடுத்து சங்க பரிவாரங்கள் ஒரு வீடியோவாக போட்டு இந்தியாவில் முஸ்லிம் சகோதரர்கள் கூட்டம் கூட்டமாக இந்து மதத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். கூடுதலாக அவர்கள் என்னன்னா, அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா சங்க பரிவாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக அளவில் இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வருவதாகவும் கமெண்ட்ல சொல்றாங்க. இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதை நம்பக்கூடியவர்கள் யாரையுமே வலுக்கட்டாயப்படுத்தி தங்கள் மதத்தில் தங்கள் மார்க்கத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் இந்திய வரலாற்றில் வலுக்கட்டாயமாக வேற்று மதத்தை சார்ந்த ஒரு மனிதரை இஸ்லாமில் கொண்டு வந்து சேர்த்ததற்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? அப்படி கிடையவே கிடையாது. அவர்கள் எப்போதுமே சொல்வார்கள் என்னன்னா, தன்னிச்சையாக பிடித்திருந்தால், இந்த மார்க்கம் பிடித்திருந்தால் இணைந்து கொள்ளலாம். ஒருபோதும் நீ கண்டிப்பா இதுல வந்துடணும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எங்களை கோலோச்சி கொண்டிருந்த போது, குறிப்பாக நீங்க அவுரங்கசீப் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடை தவிர்த்து மற்ற எல்லா பகுதியும் தன்னுடைய கைவசம் கொண்டு வந்திருந்தார். அவர் நினைத்திருந்தால் இந்தியாவை ஒரு இஸ்லாமிய நாடாக அவர் மாற்றி இருந்திருக்க முடியும். அப்படியெல்லாம் இல்லை. அவர்களுடைய மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை. இது ஒரு செய்தி. 2வது விஷயம் நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 30% மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது? அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சமத்துவமின்மை, இவற்றை பொறுக்க முடியாத மக்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை யாரும் மறுக்க முடியாது என்று சொல்கிறேன். இதே நேரத்தில் சங்க பரிவாரங்கள் இப்படி ஒரு வீடியோவை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறானுங்க இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு இந்து இஸ்லாமிய மார்க்கம் பிடித்து அந்த மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டால் உடனே சங்க பரிவாரங்கள் என்ன சொல்வார்கள்? லவ் ஜிகாத் என்று சொல்வார்கள். பல்வேறு பெயர்களை போட்டு இவர்கள் அழைத்துக் கொள்வார்கள் இல்லையா? இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது சங்க பரிவாரங்கள். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து ஒரு மனிதர் இந்து மதத்திற்குள் தன்னை இணைத்துக் கொள்கிறார். சரி, அப்படி இணைத்துக் கொண்ட ஒரு இந்து மனிதர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எந்த சாதியில் தன்னை இணைத்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது அல்லவா? சரி, இதற்கெல்லாம் சங்கிகளிடம் பதில் இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 30% இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் தொகை இது இப்படி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்து மதத்தில் நிலவி கொண்டு வரக்கூடிய தீண்டாமை. இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமையை பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த அளவிற்கு ஒரு அரசாங்கம், அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை மிகப்பெரிய அளவில் வாட்டி வதைக்கும் போது யாராவது இப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்களா அப்படிங்கிற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 7/6/2024 உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த 3 மாட்டு வியாபாரிகள் வாகனத்தில் மாடுகளை ஏற்றுக்கொண்டு சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஆராங் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சு பாஜக கட்சியை சார்ந்த பசு குண்டர்கள் அவர்களை வழிமறித்து தாக்குகிறார்கள். அந்த தாக்குதலில் 35 வயது குட்டுகான், 23 வயது சந்த் மியாகான் ஆகியோர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். சதாம் குரைஷி என்று சொல்லக்கூடியவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவர் தனது சொந்த வாக்குமூலத்தில் தங்களை தாக்கியவர்கள் குறித்து
தெளிவான தகவல்களை கொடுக்கிறார். ஆனால் இருந்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது முக்கியமான செய்தி. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனே என்ன சொல்றார் அப்படின்னா, இது வகுப்புவாதிகளால், அதாவது சங்கபரிவார கும்பலால் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல என்றும் குற்றவாளிகளை குறித்து விசாரணை நடப்பதாகவும் ஊடகங்களிடம் தெரிவித்து தப்பித்துக் கொள்கிறார். இந்த நிலையில சதாம் குரைஷி என்று சொல்லக்கூடிய அந்த 3வது மனிதர் 17/6/2024 மரணம் அடைகிறார். இது ஒரு மிக முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 நாட்கள் கழித்து இந்த கொலைகள் தொடர்பாக ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஹர்ஷா மேத்தா, நவீன் சிங் தாக்கூர் அப்படிங்கிற 2 பேர். இவங்களுடைய தலைமையில தான் இந்த 3 பேரும் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள். இது சம்பவம். அடுத்த சம்பவம் உத்தரப்பிரதேசம் அலிகர்ல ஒரு திருட்டு பட்டம் கட்டி ஒரு முஸ்லீம் இளைஞன் கொல்லப்படுகிறார். பிறகு விசாரணையுடைய முடிவில் என்ன தெரியுதுன்னா, அந்த முஸ்லீம் இளைஞன் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடவில்லை என்று தெரிகிறது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ரத்லம் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் மண்ட்லா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வீட்டின் குளிர்சாதன பெட்டியில் மாட்டு மாமிசம் இருந்ததாக கூறப்பட்டதனுடைய பேரில் 24 மணி நேரத்தில் எவ்வித விசாரணையும் இன்றி அரசு அதிகாரிகளால் முஸ்லிம்களின் 11 வீடுகள் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. லக்னோ நகர்ல அக்பர் நகரில் ஆற்றின் கரையில் தடுப்பு சுவர் கட்டுவதாக கூறி ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்கள் வசித்து வந்த வீடுகள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, மோடியினுடைய குஜராத் மாநிலம் வடேதராவில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வீடுகள் ஒதுக்கப்பட்டதில் ஒரே ஒரு முஸ்லீமுக்கு மட்டும்தான் வீடு ஒதுக்கி இருக்கிறார்கள். அது தொடர்பாக மிகப்பெரிய போராட்டம் இன்று வரையிலும் அங்கே நடந்து வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில் பக்ரீத் பண்டிகையின் போது பசுவை தானம் செய்ததாக கூறி முஸ்லீம் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. 16 முஸ்லீம்கள் அந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் அப்படிங்கிறது, தில்லி சங்கம் விகார் பகுதியில் வழிபாட்டு தலம் அருகே ஒரு பசுமாடு இறந்து கிடந்திருக்கிறது. இறந்து கிடந்த பசுமாற்றுக்கு முஸ்லீம்கள் தான் காரணம் என்று மிகப்பெரிய அளவில் கொலை மிரட்டல் விடுவிக்கப்படுகிறது. மேடக் என்று சொல்லக்கூடிய இடத்துல பக்ரீத்தை ஒட்டி மாடுகளை கொண்டு வந்ததாக கூறி மதராசா மீது சங்கபரிவார கும்பல் மிகப்பெரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். கடந்து போன ஜூன் 19-20 தேதிகளில் மத்திய பிரதேசம் சியோனி மாவட்டத்தில் நாக்பூரை சேர்ந்த 8 பேர் மத வன்முறையை தூண்ட திட்டமிட்டு 60 பசுக்களை கொன்றதாக கூறி 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவனுக்கு எதுக்காக கொள்றாங்க அப்படின்னா, முஸ்லீம்களின் மீது பழியை போடுறதுக்கு போட்டு அப்படியே ஒரு கலவரம் உருவாக்குவது. இது நான் என்ன சொல்றேன்னா, 2023 ஆட்சி பொறுப்பிற்கு 100 நாட்களுக்குள் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம். மோடியினுடைய ஆட்சியினுடைய 100 நாட்களுக்குள் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் நடந்திருக்கக்கூடிய செயல்கள் இது. இந்த இடத்துல தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் இங்கே வாழ்வதற்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே அவ்வளவு பெரிய வன்முறைகளை சந்தித்து கொண்டு வருகிறாங்க. இந்த நேரத்தில் சங்க பரிவாரங்கள் இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை கிளப்பி விட்டுட்டு முஸ்லீம்கள் கூட்டமாக இந்து மதத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். மோடியை பார்த்து கேட்கிறேன், அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், RSS சங்க பரிவாரங்களை பார்த்து கேட்கிறேன். 100 வருடம் ஆகிறது RSS ஆரம்பிக்கப்பட்டு. இந்த 100 வருடங்களில் இந்து மதத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை, தீண்டாமையை இல்லாமலாக்குவதற்கு RSS மோடியோ ஒரு சிறு போராட்டத்தை நடத்தியதாக சுட்டிக்காட்ட முடியுமா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.